வணக்கம். ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டூடெண்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் சார் நடித்த வேலாயுதம் திரைப்படம் எடுத்த ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்க பேர் என்ன? வேலு வேலாயுதம். இந்த படத்தில் விஜய் சார் தான் தங்கச்சி மேலே அழுது கடந்து அன்பு கொண்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. தன் தங்கச்சிக்காக அவர் எதையும் செய்கிற மாதிரி காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. சூரி சார் வரும்போது விஜய் சார் வந்து ஒரு கிணத்துல இருந்து தண்ணியை அடிச்சு கீழே ஊற்றிட்டு இருப்பாருங்க. அப்போ சூரி சார் விஜய் சார்கிட்ட கேட்பாரு என்னான்ட்டு. கிணத்துக்குள்ள தங்கம் இருக்குடா. சத்தியமா? என் தங்கச்சி காவேரி மேல சத்தியம். உடனே சூரி சார் ஊரையே கூப்பிடுவாருங்க. ஒரு கிணத்துல தங்கம் இருக்கா? வேலு தங்கச்சி மேல சத்தியம் பண்ணி சொல்லு. வேலாயுதம் படத்தில் வரக்கூடிய தங்க கிணறு எங்கே இருக்குது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு உங்களால் தெரிஞ்சிருக்கோம். அந்த கிணத்துக்கடவு வட்டத்துக்கு உட்பட்ட சாதாரண கிராமம் இல்லைங்க, அருமையான கிராமம். அழகிய கிராமம் தாங்க கக்கடவு. வேலாயுதம் பேரு என் 10 விரல் வேலு இந்த காலு கொட்டிருச்சுடா. இந்த கக்கடவு கிராமத்துக்கு நம்ம எப்படி போகணும்னா, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற மெயின் ரோடுங்க. ஒருவேளை நம்ம கோயம்புத்தூர்லேருந்தே போகிறோம் வச்சிங்களேன், 38 கிலோமீட்டர் தொலைவு வருங்க. அதாவது கிணத்துக்கடவு தாண்டினோடனே கோவில் பாளையம் ஒன்று வரும். அங்கேருந்து லெஃப்ட் சைடில் சும்மா ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா அந்த ஊர் வந்துடுங்க. ஒருவேளை நம்ம பொள்ளாச்சிலேருந்து வரோம் வச்சிங்களேன், அதே மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் வருங்க மொத்தம் இந்த கக்கடவு ஊர். அப்படியே வரும்போது கோவில் பாளையம் வந்து நம்ம ரைட் எடுத்துக்கணுங்க. அண்ணன் தங்கச்சி சேர்ந்துட்டாங்க, ஊருக்கு மட்டும் இல்லை ஊரை கிணத்துக்கு ஆபத்து. இந்த கிணறு தாங்க கக்கடவு கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கிணறுங்க இது. இந்த கிணத்துல தான் வேலாயுதம் திரைப்படத்தில் தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஊரே இறக்கிற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க. நம்ம வேலு மனசு தங்கமியா கணக்குன்னு வச்சுக்காம ஊரையே ஒன்னா புட்டி பங்கு போடுறான் பாரு. எம்எஸ் பாஸ்கர் சார் பேசக்கூடிய ஒரு காட்சியில் இந்த கிணத்தினுடைய தூண் பரம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. பவுனு ஊருக்குன்னு தெரிஞ்சுதான் பாட்ட முப்பாட்டைங்க நம்ம ஊருக்கு பவுனூர்னு பேர் வச்சிருக்காங்க. வேலு விஜய் சாரை ஓய்வெடுக்க சொல்லி இந்த ஊரையே சொல்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. பால் ஊத்துற கை வெறும் தண்ணியில் இறக்கக்கூடாது. அப்போ போயிட்டு விஜய் சார் உட்கார ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மரத்து கீழே உட்காருவாருங்க. அப்படி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது தாங்க அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த கட்டை இன்னமும் அப்படியே இருக்குங்க. காதல் தண்டபாணி சார் அப்படி வெறப்பாக வந்து நிற்பாருங்க. அவர் நின்று பேசிட்டு பம்பு செட் வச்சு இறங்கினான்னு சொல்லுவார். அந்த காட்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த மரம் சின்னதாக காமிச்சிருப்பாங்க, இப்போ பெருசாகிடுச்சுங்க. வெக்கமா இல்ல? இப்படியே இறைச்சா எப்படா இறைச்சி முடிக்கிறது? பம்பு செட் வச்சு இறங்கடா. பம்பு செட்டு வச்சு இறைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காட்சி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே இடத்து தாங்க எடுத்திருப்பாங்க. பம்பு செட்டு வச்சு தண்ணி இறக்கிற காட்சி இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா பின்பக்கம் தெரியக்கூடிய அந்த ஓட்டு வீடு, இந்த 2 தென்னை மரம், அந்த இபி போஸ்ட்டு, இந்த டேங்கில் தெரியும் அந்த கதவு, இது எல்லாமே அந்த மாமா மாமி வந்து அந்த துணியில் தண்ணி பிடிக்கிற காட்சியில் கவர் ஆகிருக்க மாதிரி. முதலடி அங்கத்தை முடி தங்கத்தை நான் பாத்துக்கிறேன். விஜய் சார் கொடிகம்பத்தில் சோகமாக வந்துட்டு இருக்கும்போது எல்லாம் சேர்த்து தள்ளி கொட்டிட்டு இருப்பாங்க. அந்த காட்சி இந்த காருக்கு எடுத்து தான் எடுத்திருப்பாங்க. அதற்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா விஜய் சார் உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இபி போஸ்ட்டில் பாருங்கள் தெரியுதுங்களா, அந்த சுவிட்சு பாருங்கள், ஸ்ட்ரீட் லைட்டில் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்சு கவர் ஆகிருக்கும் பாருங்கள். கிடைச்சிருச்சு. இந்த கார் நிற்கிற இதே இடத்துல தாங்க அந்த சேத்துலேருந்து மோதிரம் எடுத்து தங்கம் கிடச்சிச்சுன்னு சொல்கிற மாதிரி காட்சியும் பதிவு பண்ணியிருப்பாங்க. தங்கச்சி தங்கம் தங்கம் கிடைச்சிருச்சு. அண்ணனும் தங்கச்சியும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு காட்சியும் இதே இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. பின்பக்கமாக அந்த மரம் நல்லா தெரிஞ்சிருக்குங்க. இன்னும் சில ஒப்பீடை காட்டுற பாருங்க. விஜய் சார் தண்ணி மண் ஊற்றுற பார்த்தீங்களா, அது கீழே பாருங்கள் பிளாட்ஃபார்ம், இது மேலே தான் ஊற்றுற மாதிரி அந்த காட்சி எடுத்திருப்பாங்க. வேலு பால சொசைட்டியில் ஊற்றியாச்சு, பணத்தை கொண்டு போய் சீட்டு கம்மியில் கட்டியாச்சுப்பா. விஜய் சார் தண்ணியை ஊற்றிட்டு இருக்கும்போது நம்ம சூரிய சார் வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா ஏஸ் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நமக்கு பாருங்கள் இயற்கையாகவே ஒரு டாட்டா ஏஸ் அங்கே நிற்கிது பாருங்கள். வேணா விடுங்கடா.
சொன்னா நம்ப மாட்டீங்க. நீ முதல்ல சொல்லுனே. கிணத்துக்குள்ள தங்கம் இருக்குடா. மேலும் தங்கச்சி மேலே சத்தியம் பண்ணி சொல்லிட்டான்னு சொல்லுவோம் காட்சியில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த தெரு பாருங்க, நீ தெரியுதுல அந்த தெருவுலேருந்து கேமரா அப்படியே கொண்டு வந்து வேலு தங்கச்சி மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இப்போ சூரி சார் வந்து விஜய் சாரை பார்த்து கேட்பாரு, 200 ரூபா மோதத்துக்காக கிணத்துக்குள்ளே தங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஊரையே ஏமாற்றிட்டான்னு கேட்குற மாதிரி இங்கே எடுத்த காட்சிகளை முடிச்சிருப்பாங்க. 200 ஓவா மோதிரம் இதோ போய் தண்ணிக்கு அடியில தங்க இருக்குன்னு சொல்லி ஊரே கூட்டி கும்மி அடிக்க வச்சுட்டியாடா. மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் 2 டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம்.